ஹாய் ஃபேமிலிஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சந்தைக்கு போகிறோங்க. காயெல்லாம் தீர்ந்து போச்சுங்க. அதனால் காய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காய் வாங்க போகிறோங்க. இதான் வந்துட்டு எங்கள் கொளத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு வார சந்தைங்க. இப்போ தாங்க போக போகிறோம். 2 பக்கம் பாருங்கள், சந்தைக்குள்ளேயே போகலை. ஆனால் சந்தைக்கு வெளியில் வந்துட்டு எவ்வளோ காய்கள்லாம் விற்கிது பாருங்கள், கீரைகள்லாம் விற்கிது பாருங்கள். கீரைலாம் வந்துட்டு ஒரு கட்டு 10 ரூபா 15 ரூபா தாங்க. இதாங்க என்ட்ரன்ஸ் ஏரியா, கொளத்தூருடைய வார சந்தைங்க. சிறுதானியங்கள்லாம் பார்த்தீங்களா, பக்கத்தில் 2 சைடும் வச்சுருக்காங்களா. இதெல்லாம் வந்து பாக்கெட் வந்து 20 ரூபா 20 ரூபாங்க. அந்த வாரத்தில் ஒரு நாள் வந்து எங்கள் கிராமம் வந்து ஒரு திருவிழா போல் இருக்குங்க. ஜாலியாக இருக்குங்க. வந்து 200 எடுத்துகிட்டு போனால் போதுங்க. அங்கே இருக்கிற காய்களில் கூறு வந்து 20 ரூபா 10 ரூபா வச்சுருப்பாங்க. எல்லா காயும் வாங்கிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்குங்க. பக்கத்துலேயே ஒரு கோயில் இருக்கும். கோயிலே சாமி கும்பிட்டுட்டு வர்றது வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்குங்க. ஏன்னா நாங்கள் எல்லாமே வந்து அந்த கிராமம் சுற்றி இருக்கக்கூடிய, அந்த கொளத்தூர் கிராமத்தை சுற்றி இருக்கக்கூடிய உட்கிராமத்தில் தான் நாங்கள் இருக்கோம். சரிங்களா? இப்போ வண்டியில் தான் நாங்கள் வரணும். அதில் வண்டி இல்லை அப்படின்னா பஸ்ஸில் தாங்க வரணும். பஸ் வந்து 6 மணியோட க்ளோஸுங்க. அதுக்கப்புறம் பஸ் வசதி கிடையாது. அப்படி இருக்கிறப்ப எல்லாருமே வந்து 3 மணியோட வேலைக்கு போனாங்கன்னா 3 மணிக்கு போயிட்டு வந்த பிறகு 4 மணி பஸ்ஸில் ஏறி இந்த காய்கறிகள்லாம் வாங்கிட்டு 6 மணிக்குள்ளே வந்து வீட்டுக்கு வந்துடுவாங்க. இப்படி தாங்க இந்த ஊர் கிராமத்தில் வந்து ரெகுலராக நடக்கக்கூடியது. சரிங்களா? இப்போ எல்லாருமே வந்துட்டு இந்த காய்கறிகள்லாம் வாங்குறாங்க பார்த்தீங்களா. 6 மணிக்குள்ளே எல்லாம் வாங்கி முடிச்சுடுவாங்க. ஆனால் அந்த சந்தை வந்துட்டு காலைல 6 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் இருக்குங்க. வண்டியில் வந்தாங்கன்னா எப்போ வேணாலும் வந்துட்டு போயிடுவாங்க. ஆனால் பஸ்ஸுன்னா வந்துட்டு 6 மணிக்குள்ளே பஸ்ஸில் வரவங்க எல்லாருமே 6 மணிக்குள்ளே வாங்கிட்டு போயிடுவாங்க. கீரைக்கட்டு எல்லாமே 10 ரூபா, கூறு வந்து எல்லாமே 10 ரூபா தாங்க. 10 ரூபா 20 ரூபா எல்லா ஜாமானும் விற்கிங்க. இல்லாத ஒரு ஜாமான் கூட எதுவுமே இருக்காதுங்க. வாரத்தில் வந்துட்டு ஒரு நாள் இந்த காய்கறி வாங்கிட்டு வந்தாங்கன்னா எனக்கு கரெக்டாக இருக்குங்க. அடுத்த வாரம் போய் வாங்கி அடுத்த காய்கறி வாங்குறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதான் வந்து சந்தைக்குள்ளே இருக்கிறது. ஏன்னா எங்கள் கிராமத்தில் வந்து நிறைய பேர் வர்றதுனால உள்ளே வந்து ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால அந்த சந்தையை சுற்றி வெளிப்பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காய்கறிகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா? பூலேருந்து எல்லாம் பூ விற்கும். காய் அதே போல் வந்துட்டு கீரை வகைகளில் எல்லா கீரை வகைகளும் இருக்குங்க. வாழைப்பழத்துலையும் அப்படி தாங்க, எல்லா வகை வாழைப்பழமும் இருக்குங்க. நான்வெஜ் கொண்டு எல்லாமே இருக்குங்க. நல்லா இருக்குங்க. எங்கள் ஊர் கிராம சந்தை வந்து கொளத்தூர் கிராம சந்தை வந்து எப்படிங்க இருக்குது, நல்லா இருக்குங்களா? பாருங்கள். பேச்சுலராக இருந்து 2 பேர் இருந்தாங்கன்னா ஒரு 100 ரூபா 150 ரூபா இருந்தால் போதுங்க. எல்லா காய்கறியும் வாங்கிட்டு வந்துடலாங்க. அது ஒரு வாரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. எங்கள் ஊர் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.